நான் ஒருத்தன் போதும். விஜயை காலி பண்றது. விஜய் அந்த சேலம் மாவட்டத்துல பேசுறத மறந்துட்டாங்க. அங்க ஒரு இழப்பு நடந்திருக்கு, அதை மறந்துட்டாங்க. திடீர்னு த்ரிஷா விவகாரத்தை எல்லாரும் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? கோபி நயினார். கோபி நயினாரா? அப்புறம் நயினார் நாகேந்திரன் சார். நான் சொல்றது முழுசா கேளுங்க சார். சும்மா அனாவசியமா டென்ஷன் மாதிரி ஏத்திட்டு இருக்கீங்களா சார்? நான் எங்க ஆபீஸ்ல இருக்கிற த்ரிஷாவை பத்தி சொல்லிருக்கேன் சார். உங்க ஆபீஸ்ல த்ரிஷாவா? ஆமா. புரியல. நம்ம லோ பட்ஜெட் த்ரிஷாவை கூப்பிடுங்கப்பா. இவங்க பேரு நிரோஷா. விஜய் 3 எழுத்து, த்ரிஷா 3 எழுத்து, நிரோஷா 3 எழுத்து. இதுக்கப்புறம் வேற என்ன வேணும்? எனக்கு 2 பேரு, இவங்களுக்கு 2 பேரு, எனக்கு ஒருத்தர் தான். தலைவர் என்ன சொல்லிருக்காரு? 8 கோடி பேர் வீட்லயும் அவர் இருப்பாரு சொல்லிருக்காருல. இப்ப யார் வீட்டுல இருக்காரு? இவங்களை பார்த்து அழகா இருக்கிறது சொல்றாருன்றீங்க. அதுல இருந்தே தெரியல அங்க யாருமே இல்ல அப்படின்றது. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க, அவங்க ஆபீஸ் திருச்சாவா இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க முடியாதுண்ணே. எங்க டிவிக்கோட ப்ராப்பர்ட்டி. நாங்களும் டீ குடுக்குறது தான் யூஸ் பண்றோம். மன்னிப்பு. என்னால கேட்க முடியாது சார். டிவிக்கு ஆயா கட்ட கூட நான் கேட்டுருவேன். ஆனா டிவிக்கு த்ரிஷா கட்ட ஒருபோதும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். நீங்க தானே பெரிய அவார்டு. நீங்க 5 ஆஸ்கார் அவார்டு. முதல்ல உங்க தலைவருக்கு சேஃப் கார்டு இருக்கா? வேணாம். ஷூட்டிங் பண்ணுறீங்களா? உங்க கூட போய் சேர்றவங்க எல்லாருமே இப்படிதான் ஆயிடுவாங்க போல. ஹலோ, அவங்க பெரிய அண்ணி, இவங்க சின்ன அண்ணி. மரியாதை. கடைசியில என்னையும் அரசியல்வாதி ஆக்கிட்ட மாதிரி உங்களை மாதிரி ஆக்கிட்டீங்களே, சந்தோஷமா? சார் வணக்கம். வணக்கம். உங்க தலைவர் சேலத்துல மீட்டிங் நடத்திட்டு போயிட்டாரு. ஒரு இழப்பையும் ஏற்படுத்திட்டு போயிட்டாரு. ஆனா அந்த இழப்பை பத்தி யாரும் பேசாம த்ரிஷாவை தான் பேசும் பொருளா இருந்தது. திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு விவகாரமா இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கிட்டே இருக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப இப்படிதான் எல்லாரும் தமிழ்நாடே இன்னைக்கு புரியுதுங்களா? எதை பத்தி பேசணும், எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க? இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? யாரு? நீங்க சொன்னீங்களே. யாரு காரணம்? யார் காரணம்? கோபி நயினார். கோபி நயினாரா? அப்புறம் நயினார் நாகேந்திரன் சார், பாஜக மாநில தலைவர். அந்த பாஜக மாநில தலைவர் தான். புரியுதுங்களா? நம்ம தமிழ்நாட்டுக்கு அவர் தானே தலைவரு. அவர் தான். அவர் கோபி நயினார். நயினார் நாகேந்திரன் சார். ஏங்க எல்லாம் விசாரிச்சது தெரிஞ்சது. அவர் 2 பேரும் வச்சிருக்காரு. இப்ப எனக்கு வந்து என்ன, நந்தவனம் நந்தகுமார். புரியுதுங்களா? இதே சிலம்பஸ் சென்டர் போயிட்டு நந்தவனம் நந்தகுமார்னா யாருன்னு கேட்பான். ஜிடி நந்து அங்க. புரியுதுங்களா? ஒரு ஆளு 2 பேர் இருக்குல்ல, அது மாதிரி அவர் தான் இந்த விஷயத்தை ஏற்பாடு பண்ணது. இப்ப விஜய், ஜோசப் விஜய், விஜய் அப்படின்ற மாதிரி 2 பேர் ஒரே ஆளு. முகமது ஜோசப் விஜய் 3வது 3 பேர். 3 வடிவமா இருக்காரு அவரு. ஏங்க அப்புறம் முஸ்லீம், கிறிஸ்டின், இந்து 3 பேரா இருந்தா தானே எல்லா ரோட்டு நமக்கு வரும். எதுக்கு தனியா பிரிக்கிறீங்க? முஸ்லீம் என்னைக்கு முஸ்லீம் நம்ம சகோதர மக்கள். புரியுதுங்களா? நாம ஹிந்துவா இருந்தாலும் நீங்க கிறிஸ்டினா இருந்தாலும் நம்ம அரவணைச்சு முஸ்லீம் வச்சுக்கணும். ஆமா. சரி சரி. என்ன? சரி சரி சரி, விஷயத்துக்கு வாங்க. இப்ப ஏன் இத பேசணும்? அதுதான் சார் எனக்கு ஒரு டவுட்டு. விஜய் அந்த சேலம் மாவட்டத்துல பேசுறத மறந்துட்டாங்க. அங்க ஒரு இழப்பு நடந்திருக்கு, அதை மறந்துட்டாங்க. திடீர்னு த்ரிஷா விவகாரத்தை எல்லாரும் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை மறைக்கிறதுக்கு இதை எழுப்பிட்டாங்களோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்கு. ஒரு விஷயம், எதையும் மறைக்கிறதுக்கு எழுப்புனதெல்லாம் கிடையாது. ஆமா, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க எதையும் மறைக்கணுங்கிற விஷயத்துக்கு நாங்க எதுவுமே செய்யல. புரியுதுங்களா? த்ரிஷாவை பத்தி பேசினாலும் அது எங்க விஜய் தலைவருக்கு அது ஒரு அவமான சின்ன மாதிரிதான். உண்டா இல்லையா? உண்டுதான். அப்புறம் அப்படி பேசலாமா? பேசக்கூடாது. பேசக்கூடாதுல்ல. இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறத எந்த விதத்துல நம்ம வந்து தப்புன்னு பேச முடியும்? கரெக்ட் தான். ஆனா சம்பந்தப்பட்ட விஜய் எந்த குரலும் கொடுக்கவே இல்லையே. விஜய்க்கு த்ரிஷா கூட என்ன பண்ணிட்டாங்க, எதிர்த்து கேட்டுட்டாங்க. என் பேர் இது மாதிரி அநாகரிகமா யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா விஜய் அமைதியாவே இருக்கிறாரு, எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. பாஜக அப்படின்றதால பயந்துட்டாரோ? ஹலோ, சும்மா கடுப்புகளை போயிட்டு பயந்துட்டாரு. இந்த டன்னு யாரு? எங்க தலைவன் பயந்தாரு. ஒரு விஷயம், எங்க தலைவன் ஏதாவது எங்கேயாவது பேசி பார்த்திருக்கீங்களா? எல்லா விஷயத்திலும் இது வரைக்கும் அமைதியான இருந்திருக்காரு. ஆமா. ஏதாவது ஒரு விஷயத்த பேசினாரு சொல்லுங்க, இதுக்காக எங்க தலைவன் பேசினாரு அப்படின்னு. பேசுனதே இல்லையா? அப்புறம் இதுக்கு மட்டும் பேசுவாரா? அதுக்கெல்லாம் பேசாம இதுக்கு மட்டும் பேசுறப்ப ஊரு தப்பா பேசாது. இப்ப மட்டும் பேசாமையா இருக்குது? என்ன ஊரு தப்பா பேசுது? இப்பயே பேசிட்டு தான் இருக்கு.
என்ன தப்பா பேசுது? ஆனா இந்த த்ரிஷா மட்டும் ரொம்ப இதுவா இருக்காங்களோ, ஆக்டிவா பயங்கரமா செயல்படுறாங்க சார் த்ரிஷா. திருப்பி திருப்பி சொல்றேன், ம். சீரியஸா சொல்றேன். இந்த த்ரிஷாங்கிறது இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சீங்கன்னா சார் கேஸ் போட்டு உள்ளார தட விஷயம் நடக்கும். நான் சொல்றது முழுசா நான் வேலபிள் செக்ஷன்ல போட்டு உள்ளார போடுவோம். நான் சொல்றது முழுசா கேளுங்க சார். சும்மா அனாவசியமா டென்ஷன் மாதிரி ஏத்திட்டு இருக்கீங்களா? ஹலோ சார் நான் எங்க ஆபீஸ்ல இருக்கிற த்ரிஷாவை பத்தி சொல்லிருக்கேன் சார். ரொம்ப சுறுசுறுப்பா இருக்காங்க, ஆக்டிவா இருக்காங்கன்னு. உங்க ஆபீஸ்ல த்ரிஷாவா? ஆமா. புரியல. ஏப்பா நம்ம லோ பட்ஜெட் த்ரிஷாவை கூப்பிடுங்கப்பா. லோ பட்ஜெட் த்ரிஷாவா? ம். ஹலோ, ஒரு விஷயம், ஊருக்குன்னு இல்ல உலகத்துக்கே தெரிஞ்சது ஒரே ஒரு த்ரிஷா தான். ம். ஆமா, த்ரிஷான்னு பேர் வச்சவங்கலாம் த்ரிஷா ஆயிட முடியாது. ஆனா இங்கேயே இருக்காங்க சார் எங்க சேனல்ல த்ரிஷா. இந்தா வாங்க, வந்துட்டாங்க பாருங்க. இவங்க தான் நான் சொன்னவங்க. யாரு? இது த்ரிஷா. இவங்க தான் த்ரிஷா, லோ பட்ஜெட் த்ரிஷா. என்னடா கண்ணு தெரியாத கூழ நினைச்சீங்களா? இது த்ரிஷாவா? ஆமா சார், எங்க சேனல் த்ரிஷா இவங்க தான் சார். ஹலோ, ம். இவங்களும் என்னோட உட்காந்து இன்டர்வியூலாம் எடுத்திருக்கோம். இவங்க பேரு நிரோஷா. த்ரிஷான்றது இன்னொரு பேரு, அதுவும் ஷால முடியுது. நிரோஷா அப்படின்றது ஷா முடியுது. விஜய் 3 எழுத்து, த்ரிஷா 3 எழுத்து, நிரோஷா 3 எழுத்து. இதுக்கப்புறம் வேற என்ன வேணும்? உங்களுக்கு 2 பேரா? ஓ, எனக்கு 2 பேரு, இவங்களுக்கு 2 பேரு. எனக்கு ஒருத்தர் தான். விஜய்க்கு 2 பேர் இருக்கலாம், அப்ப எனக்கும் 2 பேர் இருக்கு. நியாயமான கேள்வி சார். அதாவது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. என்னங்க எனக்கு ஓகே, இப்ப இவங்கள தான் நீங்க சொல்லி இவ்வளவு நேரம் பேசிட்டு ஆமா, இருந்தீங்க. இவங்கள தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ ஓகே, அப்போ எனக்கு ஐயோ, அப்ப இன்னொரு அண்ணி அவங்க வச்சுக்கோங்களா? வாட் தினேஷ்? மேடம், அண்ணின்னு சொன்னீங்களே, அண்ணியா வச்சுக்கோங்க அப்படின்னு. அண்ணின்னு கூப்பிட்டுக்கோங்க. வேணாம், இனிமேட்டு இந்த நிரோஷா கூப்பிடாதீங்க, த்ரிஷான்னு கூப்பிடாதீங்க, அண்ணின்னு கூப்பிடுங்க. சின்ன அண்ணி. அண்ணின்னு கூப்பிட்டுக்கோங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. எதா இருந்தாலும் நான் முடிவு பண்ணி நான் பேசுறது கிடையாது. எதா இருந்தாலும் தலைவர்கிட்ட கேட்டுட்டு தான் நான் பேசுவேன். தலைவர்கிட்ட போய் இப்ப போய் கேட்டு வர போறீங்களா? பனையூர் போக போறீங்களா? டைம் இல்ல சார், இன்டர்வியூ முடிச்சிட்டோம்னா போய் கேட்டு வாங்க. ஹலோ, தலைவர்கிட்ட ஏன் பனையூர் போகணும்? வேற அங்கதானே இருக்காரு. தலைவர் என்ன சொல்லிருக்காரு? 8 கோடி பேர் வீட்லயும் அவர் இருப்பாரு சொல்லிருக்காருல. இப்ப யார் வீட்டுல இருக்காரு? எங்க தலைவர் கடவுள் மாதிரி தூண்ல இருப்பார், துரும்புல இருப்பார். ஓ, அதனாலதான் அடிக்கடி தூணை பார்த்து பேசிட்டு இருக்கீங்களோ? அடிக்கடி தூணை பார்த்து பேசுறேன். அண்ணா 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 உட்காருங்க. இல்லண்ணா, இவங்க த்ரிஷானுக்கு சொல்லி இது பண்ணாங்கண்ணா. அதான் உங்களை ஃபீல் பண்ணண்ணா. நீங்க நினைச்சோடனே வருவீங்கன்னு எனக்கு தெரியும்ண்ணா. ஆமாண்ணா. சரிங்கண்ணா. அண்ணா இதுல உட்காருங்க. சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க தலைமை தெரியல, யாருமே இல்ல சார் அங்க. தெரியவே இல்ல சார். திமுக காரங்கள எப்படி தெரியும்? திமுக காரனுக்கு எங்க அண்ணனை எப்படி தெரியும்? உலகத்துக்கே தெரியும் உங்க அண்ணனை. இப்ப இங்க ஸ்டுடியோல எங்களுக்கு தெரியலன்னு தான் நான் சொல்றேன். என்னங்கண்ணா, அழகா இருக்காங்களா? ஆமாண்ணா, அழகா தானே இருக்காங்க. அழகா இருக்காங்களா? நான் சொன்னேன்ல, அங்க யாருமே இல்ல, நீங்களா தனியா பேசிட்டு. எங்க தலைவர் உட்கார்ந்து அழகா இருக்காருன்னு சொல்றாரு. அப்புறம் அதுக்குதான் சொல்றேன், உங்க தலைவர் இல்லன்ற. எதை வச்சு சொல்றீங்க? பின்ன இவங்கள பார்த்து அழகா இருக்கிறாரு சொல்றாருன்றீங்க. அதுல இருந்தே தெரியல அங்க யாருமே இல்ல அப்படின்றது. தினேஷ் இவங்க அழகா இல்லையா? ஆமாண்ணா, தேவதை மாதிரி இருக்காங்க. ஒரு கண்ணு அவிஞ்சு போயிருக்கியா? கண்ணை போய் கண்ணாஸ்பத்திரியில போய் கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. பார்த்தா தெரியலையா? அண்ணா நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க, அவங்க ஆபீஸ் திருச்சாவா இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க முடியாதுண்ணா. சீரியஸா சொல்றேங்க, நான் விட்டு கொடுக்க முடியாதுண்ணா. என்னங்கண்ணா, ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்கண்ணா, அந்த திருச்சாவும் இல்ல, இந்த திருச்சாவும் இனிமேல் நீங்க பேசக்கூடாது. சார் ஏன் பேசக்கூடாது? இவங்க எங்க ஸ்டாஃப்.
உங்க ஸ்டாப்னா ம். இன்னையில இருந்து இவங்க எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி, எங்க விஜய் சாரோட ப்ராப்பர்ட்டி, ம். எங்க டிவிக்கோட ப்ராப்பர்ட்டி. நாங்களே டீ குடுக்கறது தான் யூஸ் பண்றோம். டீ குடுக்கறதுக்கா? ஓ நீங்க டிவிக்கே சாரி சார், நான் டிவிக்கே அப்படின்னா நாங்களும் டிவிக்கே அப்படின்றதுக்காக அந்த டீ அப்படின்னு நினைச்சோம். ஒரு விஷயம் மன்னிப்பு கேளுங்க. நான் ஏன் சார் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? ஹலோ, இந்த மாதிரிலாம் பேர் சொல்லி எல்லாம் கூப்பிடாதீங்க. மேடம் அப்படின்னு பேசுங்க. ஏன் பேர் சொல்லி கொடுக்க கூடாது? மேடம் மன்னிப்பு கேட்கணும்ல? கண்டிப்பா. கேளுங்க. என்னால கேட்க முடியாது சார். டிவிக்கு ஆயா கிட்ட கூட நான் கேட்டுருவேன். ஆனா டிவிக்கு த்ரிஷா கிட்ட ஒருபோதும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அண்ணா 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 நீங்க இருங்கண்ணா. அண்ணா இருங்கண்ணா, போவாதீங்கண்ணா. அண்ணா இருங்கண்ணா இருங்கண்ணா. அண்ணா வாங்கண்ணா, உட்காருங்கண்ணா உட்காருங்கண்ணா. வேணாம், அண்ணன் டென்ஷன் ஆகுறாரு. அண்ணனால நான் டென்ஷன் ஆகுறேன், என்னால இவங்க டென்ஷன் ஆகுறாங்க. நீங்க என்னைக்கு டென்ஷன் ஆகாம இருக்கீங்க? ஒரு கேள்வியை கேட்டா அதுக்கு பதிலே சொல்லாம காச்சு மூச்சுன்னு கத்தி அந்த கேள்வியில இருந்து ஸ்கிப் ஆகி தான் போயிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன ஸ்கிப் ஆன? சரி உங்க தலைவரே வந்துட்டார்ல, உங்க தலைவர்கிட்ட கேட்டு சொல்லுங்க. என்ன கேட்கணும்? இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்களே, அண்ணின்னு வேற உருகுறீங்களே. அப்புறம் உங்க அன்னிக்கு ஒரு அவார்டு கூட கொடுக்கவே இல்லை. அவார்டு கொடுக்கலையா? ஆமா, கீர்த்தி சுரேஷ் கொடுத்துருக்காங்க, அன்னிக்கு கொடுக்கவே இல்லை. ரெக்கமெண்டேஷன் பண்ணியோ சப்போர்ட் பண்ணியோ எதனா பேசி அவங்களுக்கு ஒரு அவார்டு வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. Actually, Dinesh, Vijay is my biggest award. என்னது விஜய் யுவர் பிக்கெஸ்ட் அவார்டா? Yes. என்ன இதெல்லாம் நியாயமான விஷயம். ம். ஏன் தலைவனை விட வேற என்ன அவார்டு வேணும்? ம். என்னண்ணா கரெக்டானே? நீங்க தானே பெரிய அவார்டு. என்ன இவங்க எல்லாம் அவார்டு கொடுக்குறாங்க? அவார்டு நீங்க 5 ஆஸ்கார் அவார்டுண்ணே, கரெக்டானே? ஆமா, 5 ஆஸ்கார் அவார்டு போகும் உங்க கையில. முதல்ல உங்க தலைவருக்கு சேஃப் கார்டு இருக்கா? அவார்டை பத்தி பேசுறீங்க. எது புரியல? என்னது? உங்க தலைவருக்கு சேஃப் கார்டு இருக்கான்னு? நான் இல்ல, ம். நான் ஒருத்தன் போதும். விஜயை காலி பண்றதுக்கு. விஜயை காலி பண்றதுக்கா? ம். சேஃப் Vijay கார்டு. காலி ஆயிட கூடாதுன்னு தான் அவர் பேசிட்டு இருக்காரு. விஜய் காலி ஆயிட கூடாதுன்னு நீங்க பேசி நிக்கிறீங்களா? சிரிப்பா வரல இதை கேட்கும் போது? அண்ணே சூப்பர் நீ, தேங்க்யூ நீ, தேங்க்யூ நீ. அண்ணே சாரிண்ணா சாரிண்ணா சாரிண்ணா, அண்ணிட்ட கை கொடுத்துட்டேன், சாரிண்ணா. இனிமேல் கொடுக்க மாட்டேன், தெரியாம கை. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. நெருப்புல போய் வச்சிருங்க கைய. தலைமை சொன்னா வைப்போம், தலைமை சொன்னா உயிரை கூட கொடுப்போம். அதான் குத்து நிக்கிறாங்களே ஒரு கூட்டத்திலயும். ஒவ்வொரு கூட்டத்திலும் கொடுத்துட்டு இருக்கானுங்களே. ம். எல்லா கட்சிக்காரனுங்களும் தலைவனை பார்த்து உயிரை கொடுப்போம், அதை கொடுப்போம், இதை கொடுப்போம் சொல்லுவானுங்க. இது வரைக்கும் எந்த கட்சியிலேயாவது உயிரை கொடுக்குறானுங்களா? சரி, வேலூர் லெவல்ல டார்கெட் வச்சிருக்கீங்க. டார்கெட்டா? ம். புரியல. இல்ல வேலூர் லெவல்ல டார்கெட் வச்சிருக்கீங்கன்னு. ஆனா வேற மாதிரி ஆயிரும். சொல்ல மாட்டீங்களா சீக்கிரட்டா? நாங்க என்ன எல்லாம் பிளான் பண்றோமா? தெரியலையே. வேணாங்க, ம். இந்த மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்கணும். அதுவும் எங்க அண்ணி இருக்கிறப்ப இப்படி பேசுறது சீரியஸா சொல்றேன். எங்க அன்னிக்கு மட்டும்தான் நான் டென்ஷன்ல இருந்து உங்களை எதுவும் பண்ணாம வச்சிருக்கேன். இல்லாட்டா வேணாம், பொருள் எடுத்து போட்டுருவேன். சரி, Just calm down, calm down. பொருள் எடுத்து கீழே தான் போடுவீங்க, வேற எங்க போடுவீங்க? பொருள் எடுத்து கீழே போடுவேனா? ம். ஹலோ, லாஸ்ட் டைமே சொல்லல, என்ன சொன்னீங்க? கத்தி எடுத்து இங்க சதச்சி சதச்சி சதச்சி. அண்ணா இல்ல, நான் உங்களை பார்த்து சொல்ல. ஐயோ சொல்ற புரியுது, நான் அந்தான குத்துவேன்னு சொன்னா என்ன? ஆமாண்ணா விட்டுருங்கண்ணா. நீங்க என்ன பார்த்து சொல்லிடணும், உங்க தலைவரை பார்த்து நீங்க சொல்லிட்டீங்க. நான் மிஸ்மேட்ச் ஆயிடுச்சுடா, சொல்றது கேக்குற புரிஞ்சுக்கிட்டேன். நான் அப்படியாடா, நான் அப்படியா? வேணாம். ஷூட்டிங் பண்ண வரீங்களா? என்னது? இல்ல ஷூட்டிங் பண்ற மாதிரி பிக்கிறீங்களே, அதை கேட்டேன். ஓ துப்பாக்கி. தலைவர் என்ன பார்த்து இந்த மேல உட்கார்ந்து பேசாத, அங்க பார்த்து பேச அப்படின்னாரு. ஆமா, அப்படி திரும்பி உட்காந்து பேசிக்கங்க, சூப்பரா இருக்கும். யாரையும் என்னைய பார்க்க வேணா, அண்ணியும் பார்க்க வேணாம். இப்ப நீங்க உட்காந்து தண்ணியை பார்த்து பேசுற மாதிரி தான் இருக்குது, என்ன பார்த்து பேசுற மாதிரி இருக்குது. அதுக்கே கொச்சு பாருங்க தலைவர். அண்ணா அண்ணா சாரிண்ணா, என்ன நான் இவங்களை பார்த்தும் பேசல, சொல்ற பொருள் அதனால மாட்டி விடுறாப்பங்க, மாட்டி விடுறாப்பங்க, சத்தியமா மாட்டி விடுறாப்பல. அண்ணே சாரிண்ணே, நீங்க எப்ப உட்காரு, அண்ணன் பக்கத்துல உட்காருங்க. நீங்க அண்ணன் பக்கத்துல உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க அண்ணன் பக்கத்துல. அண்ணே சொன்னா கேளுங்க, நீங்க உங்க உட்காருங்க, உட்காருங்க சார். உங்க டிராமாலாம் டிராமா நீங்க பேசாது இல்ல உங்களால. It's okay, I'm comfortable here. Vijay, அவங்க இங்கே உட்கார்ந்துட்டு, no problem.
ஆனா ஒண்ணு சொல்லுவா, ஆ, இவங்க எங்க ஸ்டாஃபா இருக்கும்போது ரொம்ப தெளிவா இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. ஆ. எப்ப டிவிகே ப்ராப்பர்ட்டின்னு சொன்னீங்களோ ஆளே இல்லாத சேர பார்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க உங்கள மாதிரி. ஒரு விஷயம், ம். எங்க தலைவனை நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. தூணுலயும் இருப்பான், துரும்புலயும் இருப்பான் அப்படின்னு அந்த ஃபீலிங் ஆள் மனசுல இறக்கி வச்சிருந்தா அவங்களுக்கு தெரியும். எனக்கு ஒண்ணு தெரியுது, நான் சொல்லுவா, என்ன? உங்க கூட போய் சேர்றவங்க எல்லாருமே இப்படிதான் ஆயிடுவாங்க போல இருக்கு. இப்படிதான் ஆயிடுவாங்க. முத்தி போயிடுவாங்க போல இருக்கு. ஆ? ம்ஹும். முத்தி போயிடுவாங்களா? எங்க தலைவர் இங்க உட்கார்ந்துருக்காரு, இவங்களுக்கும் தெரியுது எனக்கும் தெரியுதுங்கிற. ஆனா எங்களை பார்த்தா சார் ஆள் இருந்தா நானே பார்த்து பேசுவேன் சார், இல்லாததுனால தான் சார் நான் உங்களை சொல்லிட்டு இருக்கேன். நிறுத்தி காட்டவா? சரிங்க சார், நீங்க காட்டிடுங்க, அவர் அங்கதான் இருக்கிறாரு சொல்லுங்க. உங்ககிட்ட பேச்சு நிப்பாட்டிட்டு டைரக்டா அவர்கிட்ட நான் கேட்கறேன். கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு, அவர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். இருக்கிறாரு நிரூபிங்க. இருங்க. ஹலோ, ஒண்ணும் இல்ல, ம். ஒரு ரகசியம் தான். சரி சொல்லுங்க. புரியுதுங்களா? நீங்க நம்பணும்ல. ஆமா, ஆ, நிரூபிச்சு காட்டுங்க. காட்டுறேன். எங்க தலைவர் என்ன கலர் சட்டை போட்டிருக்காருன்னு அவங்கள்ட்ட கேளுங்க, சொல்லுவாங்க. சரி, அப்ப தெரியும் எங்க தலைவர். பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? இல்ல உண்மையான்னு பார்க்கலாம். லோ பட்ஜெட் த்ரிஷா, அவங்க தலைவர் அவங்க உட்காந்து இருக்காரு சொன்னார்ல. தினேஷ், இந்த லோ பட்ஜெட் ஹை பட்ஜெட் அப்படிலாம் இல்லை. ஆல்ரெடி தளபதி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு தெரியுமா? எம்ஜிஆர்னா அது ஒருத்தர் தான், சிவாஜினா அது ஒருத்தர் தான், சூப்பர் ஸ்டார்னா அது ஒருத்தர் தான். அதே மாதிரி விஜய்னா ஒருத்தர் தான் இருக்க மாதிரி த்ரிஷானாலும் ஒன்றுதான். அது லோ பட்ஜெட் நாட் ஹை பட்ஜெட். ஓகே, ஸோ வி ஜஸ்ட் கால். ஹலோ, அவங்க பெரிய அண்ணி, இவங்க சின்ன அண்ணி. மரியாதை. அது ஏதோ மரியாதை. எடுத்துட்டு போட்டோம், எனக்கு அதை பத்தி கிடையாது. அவங்க தலைவர் அவங்க உட்காந்து இருக்கா சொன்னார்ல. அவங்க தலைவர் தான் எங்க தலைவர். போய் தொலைங்க உங்க போய் தொலைங்களா? ஹலோ, சரி, வார்த்தை இருங்க. வார்த்தை 1000 தான் இருந்தாலும் அவங்க எங்க அண்ணி. ஏதோ ஒண்ணு சார், அவங்க உட்காந்து இருக்காருல்ல உங்க தலைவர், என்ன கலர் ட்ரெஸ் போட்டு இருக்காரு? எல்லோ. ஆக்சுவலி தமிழ்ல சொல்லணும்னா மஞ்சள். அது எல்லோ கலர் ட்ரெஸ் இல்ல, எல்லோ கலர் சேரு. அப்படி விஜய் மாதிரி பேசுறீங்க. கடைசியில என்னையும் அரசியல்வாதி ஆக்கிட்ட மாதிரி உங்களை மாதிரி ஆக்கிட்டீங்களே, சந்தோஷமா? எது இந்த மாதிரிதான் பைத்தியகாரத்தனமா இருக்குதா? நீங்க பண்றது இது மாதிரி பைத்தியகாரத்தனமா இருக்குதுன்னு சொல்ல வரேன். அங்க யாருமே இல்ல, எல்லோ கலர் சேர் தான் இருக்குது, எல்லோ கலர் ஷர்ட் போட்டு ஒரு ஆள் உட்காந்து இருக்காங்கன்னு 2 பேரும் பைத்தியகாரத்தனமா சொல்றீங்க. புரியுதா இல்லையா நான் சொல்றது? அதான் ஃபர்ஸ்டே சொல்லி. ஹலோ, கடவுள் நம்பிக்கை இல்லாதவன், திமுக காரன், சதி சதி, தீய சக்தி. அப்படியே கடவுளை பாக்குற எங்களுக்கு தெரியும். கடவுளை என்னைக்காவது பாத்திருக்கீங்களா? எங்களை விட்டுருங்க, எங்க தலைவன் கடவுளை விட்டுருங்க. ஏதாவது கோயில்ல போய் கடவுளை பார்த்திருக்கீங்களா? கடவுளை யாரும் பார்க்க முடியாது சார், உணரதான் முடியும். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? பார்க்கணும். வெளியில போய் கேட்டு பாருங்க, எத்தனை பேர் மாரியாத்தாவை பார்த்திருக்காங்க, எத்தனை பேர் மேரியாத்தாவை பார்த்திருக்காங்க, எத்தனை பேர் முருகனை பார்த்திருக்காங்க தெரியுமா? எங்க ஆபீஸ்ல வந்து ஒரு முருகன் இருக்காரு, டெய்லி அவரை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஹலோ, ம். அதான் இயேசுநாதர் தானே? ம். இயேசுநாதர் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? இயேசுநாதர் நான் எப்படி சார் பார்க்க முடியும்? உண்மையான நேசிப்பு இருக்கணும், ம். உண்மையான பற்று இருக்கணும். ம். ஆமா, அப்ப பாப்பாங்க. ஏன் பல நாளா எங்க தலைவனை நினைச்சு 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 இருந்ததுனாலதான் இன்னைக்கு சொன்னோருமே தலைவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காரு. ஏன் சார் இப்படி பண்றீங்க? இன்விசிபிள் மேன், மை ஹீரோ, மை பாலிடிக்ஸ். இப்ப எதுக்கு தேவையில்லாம கீழே குனிஞ்சீங்க? ஹலோ, தேவையில்லாம கீழே குனிஞ்சோமா? ம். ஜெயலலிதா அம்மா கால, சசிகலா அம்மா கால எல்லாம் எதுக்காக கீழே குனிஞ்சு ஆசீர்வாதம் வாங்கினேன்? விஜய், வாட் இஸ் திஸ் விஜய்? சரி, இப்ப எதுக்கு இவங்க காலில் விழுந்தீங்க? அண்ணன் சொன்னாரு உங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயோ, படுத்துற பாடு இருக்க. ஏன் சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணன் எதை சொன்னாலும் செய்வேன்.